ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒயர் கூட போடுறதுக்காக ஃபஸ்ட்டு பேசிக் நாட் கற்றுக்கணும். அந்த பேசிக் நாட் எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒயர் கூட பின்னுறதுக்காக ஃபஸ்ட்டு போடக்கூடிய நாட் பார்த்திங்கன்னா பேசிக் நாட். இந்த நாட் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த நாட்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்த நாட்ஸுக்கு பெரிய பெரிய நாட்ஸ் எல்லாம் போட முடியும். ஃபஸ்ட்டு இது வந்து பிகினர்ஸ்க்காகங்க. எனக்கு ஒயர் கூடயே போட தெரியாது, நான் போடணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போடுறேங்க. அப்புறம் நம்ம அளவுகள் வந்து எப்படி கரெக்டாக கட் பண்ணி இந்த கூடைக்கு வந்து இவ்வளோ அளவு தான் வேணுங்கிறதெல்லாம் நான் கரெக்டாக சொல்கிறேங்க. அப்புறம் இப்போ நம்ம நாட் போட கற்றுக்கலாம். இதுக்கு வந்து இப்போ 2 ஒயர் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா மேடு மாதிரி இருக்குது, நைஸாக இருக்குது. இது வந்து வெளிப்புறம். இதே உள்ளே பார்த்தீங்கன்னா குழி மாதிரி இருக்குது, இது வந்து உள்புறங்க. சரிங்களா? அப்போது இப்போ நம்ம எப்படி மடிக்கணும்னா, வெளிப்புறமாக இருக்கிறத வந்து 2ஆக மடிச்சுக்கணுங்க. குழி வந்து உள்ளே போயிடுச்சு, வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நைஸாக இருக்கிற பகுதி வந்து வெளியில் வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேங்க. இந்த ஒயரையும் பார்த்திங்கன்னா 2ஆக மடிச்சிருக்கேன், ஈக்குவலாக மடிச்சிருக்கேன். குழி இருக்கிறது வந்து உள்ளே வந்திருக்கு, வெளியில் பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கிறது வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ 2 ஒயர் எடுத்து மடிச்சிட்டேங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஒயரை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரோட கேப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டுருங்க. புரிஞ்சுதுங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட கேப் இருக்கு இல்லைங்களா, 2ஆக மடிச்சதில் இந்த கேப்பை கொண்டு போய் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயருக்குள்ளே விட்டுட்டேன். புரிஞ்சுதுங்களா? பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயருக்குள்ளே இந்த ஒயரை விட்டுட்டேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடு இப்படி இருக்குது, ரைட் சைடில் இருக்கிற ஒயர் நேராக வெர்டிக்கலாக இருக்குது. இப்போது மேல் ஒயர் ஒன்று இருக்குது, அடி ஒயர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் மேல் ஒயர் ஒன்று இருக்குது, அடி ஒயர் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெட் ஒயரில் அடி ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம மேலே விட்டுக்கணும், மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க அதையும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் இருக்கிற அடி ஒயரை எடுத்து இந்த மடித்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே விடணும். புரிஞ்சுதுங்களா? விட்ட உடனே இப்படி இருக்குங்க நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டு. இப்போ நம்ம நடுவில் இருக்கிறத நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே கீழே சைடாக இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட்டு கிடச்சிடும். இதுதாங்க பேசிக் நாட். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இன்னொரு நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈக்குவலாக குழிப்பகுதி வந்து உள்ளே வர மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இந்த ஒயரை வந்து 2ஆக மடிச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் 2ஆக மடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் இருக்கிற சைடு ஒயரையும் 2ஆக மடிச்சுட்டு இந்த ஒயரை அந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரோடைய அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி மேலே வைக்கணும். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அடி ஒயர், இந்த 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா மடித்ததில், அதில் அடியில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு மடிச்சிருங்களா அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இழுத்துக்கணும். விட்டுட்டிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி பொசிஷன் கிடச்சிரும். இதுக்கப்புறம் மேலே இருக்கிற வயரை வந்து இழுத்து விடணும், கீழே இருக்கிற வயரை இழுத்து விட்டீங்க அப்படின்னா 4 வயர் இழுத்திங்கன்னா டைட்டாக ஒரு நாட்டு கிடைக்கும். இதுதான் பேசிக் நாட். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொருக்கா போடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெட் ஒயரை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய க்ரீன் ஒயரை எடுத்து அதையும் 2ஆக மடிச்சிருக்கிறேன். இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டேன். இந்த கையில் இருக்கிற அடி ஒயரை எடுத்து மேலே வச்சுக்கிட்டேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய அடி ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு பிடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. சென்ட்ரல் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே இருக்கிற ஒயரை இழுக்கணும், கீழே இருக்கிற ஒயரை இழுக்கணும், 2 சைடில் இருக்கிற ஒயரை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு கிடச்சிடும். இதுதான் பேசிக் நாட். பாக்ஸ் நாட்னு சொல்லுவாங்க, பேசிக் நாட்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அப்படியே ஒயரை வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ குட்டி பை ஒன்று போட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம ரோல் யூஸ் பண்ணி 1.5 கட்டு 2 கட்டு ஒயரெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. இவ்வளோ தான் பேசிக் நாட் போடுறதுக்கான விஷயம். இது ஒன்றும் டஃப்பெல்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு பேசிக் நாட் போட்டு பழகிக்கங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். 2 குட்டி ஒயர் கிடச்சிச்சின்னா எடுத்து எப்படின்னு போட்டு பாருங்கள். என்னோடய பொண்ணு 3.5 வயசு தாங்க ஆச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் அதுவே
எடுத்து 2 ஒயர் எடுத்து மடித்து வச்சுக்கிறா, போட்டுக்கிறா. அவளுக்கே புரிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி பை போட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேசிக் நாட்டை போட்டு முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.